நல்லா பாருங்கள், இந்த தக்காளியில் ஒரு சின்ன ஒரு குறை கூட உங்களால் சொல்ல முடியாது. ஸோ நல்லா இருக்குது, பழம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி பழங்களை கடையில் பார்த்து நம்ம எடுக்கிறோம். பார்க்குறதுக்கு மேலே நல்லா இருக்குது, இந்த பழம் நல்லா இருக்குதுன்னு நம்ம எடுக்கிறோம். பட் ஆஃப்டர் நம்ம இதை வந்து நம்ம சமைக்கும் பொழுது நெய்பர்ஸ் அல்லது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரிஞ்சவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம குழம்புக்கு, சட்னிக்கு, இதுக்கெல்லாம் வந்து வணக்குவோம் இல்லையா, வெங்காயமும் தக்காளியும். அப்படி வணக்கும் பொழுது சில பேர் வந்து இந்த தக்காளியை வந்து முழுசாகவே போட்டு வணக்குறாங்க. அதாவது வாஷ் பண்ணிவிட்டு முழுசாக அப்படியே போட்டு வணக்குறாங்க, கட் பண்ணாமல். அப்படி கட் பண்ணாமல் நம்ம வணக்கினா பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்கிற தக்காளி ஆஃப்டர் கட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ஃபெக்டடாக இருக்குது. நல்லா பாருங்கள் எப்படி இன்ஃபெக்டடாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் மேலே பாருங்கள், இதோட மேலே பாருங்கள், உங்களால் எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. பழம் நல்லா இருக்குது, மேலே இதோட தோற்றம் நல்லா இருக்குது. உங்களால் எந்த ஒரு மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது. ஸோ இனிமேல் ரசத்துக்கு அல்லது சட்னிக்கு, குழம்புக்கு இந்த மாதிரி தக்காளியை வணக்கும் பொழுது நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்ஃபெக்டடாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வணக்குங்க. சின்ன டிப்ஸ்.